இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு கட்டப்பட்ட ஏரியா சரௌண்டிங்ஸ்லேயே 2.25 சென்ட் இடத்துல கம்மியான பட்ஜெட்டில் பார்க்குற கடைசி வீடு இந்த வீடாக தாங்க இருக்கும். அப்படி எந்த ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் துடியலூர் பக்கத்தில் இந்த வீடை வந்திருக்கு. 2.25 சென்ட் இடத்துல இந்த வீட்டோட பிளானும் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி 16 லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட கிச்சன் இருக்குது. ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், இதுக்கு எல்லாமே அட்டாச்டு பாத்ரூம், அங்கேயும் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கார், நிறைய டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி போர்ட்டிகோ இருக்காங்க. இது போக ஒரு அவுட்டர் பாத்ரூமும் இந்த வீட்டுக்கு இருக்குது. நிறைய பேர் எதிர்பார்க்கறது ஒரு பூஜை ரூமுங்க. ஒரு 2 BHK வீட்டுக்கு நிறைய இடத்துல பூஜை கேபினெட் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு பூஜை ரூமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸான ஒரு 2 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து இந்த வீட்டை பற்றி ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2.25 சென்ட் இடம் 30க்கு 40ங்கிற பிளாட் டைமென்ஷனில் பிரிச்சிருக்காங்க. அதில் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 பெட்ரூம்ஸ் கொடுத்து 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டோட மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. மல்டி கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த சைடில் ஸ்ட்ரைப் டிசைன்லேயே டெக்ஸ்சர் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கு, இந்த சைடில் சிஎன்சி லேசிக்கட் டிசைன்ஸு, இந்த மாதிரி மல்டி கலரில் பெயிண்டிங் ஒர்க்கோட இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் செம்ம கிராண்டாக இருக்குது. வீட்டுக்கான மெயின் கேட் இங்கே சிஎன்சி லேசிக்கட் ஒர்க்கோட ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. மெட்டல் கேட்டில் நடந்து வர்றதுக்காக இங்கே 2 ஸ்டெப்ஸும் இருக்குது. கார் போகிறதுக்காக ரேம்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குற இந்த பார்க்கிங் ஏரியாவோட அளவு 11க்கு 16ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாமே இந்த சைடில் வால் டைல்ஸ் பார்டர் டிசைன்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்குமே அது போக சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவில் போர்வெல் போட்டிருக்காங்க. அந்த கடைசியில் நார்த் ஈஸ்டுக்கான ஜலமொழியில் வாட்டர் சம்ப் இருக்குது. வீட்டுக்கான மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் பாலிஷ் ஒர்க்கெல்லாம் செஞ்சு மாட்டி வச்சிருக்காங்க. சைடில் டிசைனர் கிளாஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. அதுலேயுமே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹாலோட அளவு 16க்கு 16ங்கிற அளவில் இருக்குங்க. சீலிங்கில் சர்க்கிள் பேட்டர்ன் டிசைன்ஸ்லையும் எல் ஷேப்லையும் இந்த கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் கலர்ஃபுல்லாக மாட்டி வச்சுருக்காங்க. அது போக ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மார்பிள் டிசைனில் 2x4 ஹை கிளாஸ் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைடு மேற்கு பக்கம் இருக்கிற இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3D பேட்டர்னில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது போக பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க வெளிச்சத்துக்காக. ஹாலில் இந்த தெற்கு பக்கம் இருக்கிற வாலில் மல்டிமீடியா யூனிட் ஃப்ளோட்டிங் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. 2 சைடில் டிசைனர் ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஷோகேஸ் யூனிட்டு, பேஸ் கேபினெட்லாம் இருக்குது. அது போக டிவி பக்கத்தில் வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பூஜை ரூம்ன்றது 4க்கு 6ங்கிற அளவில் இருக்குது. வடக்கு பார்த்த மாதிரி இந்த மாதிரி 2 டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. மேலே சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லேருந்து இப்போ நம்ம கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சன் 10க்கு 8ங்கிற அளவில் இருக்குது. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்கில் கிரானைட்டை உபயோகப்படுத்தி சிங்க் அந்த கடைசியில் எஸ்எஸ்டியில் மாட்டி வச்சுருக்காங்க. அப்போது சீலிங் வரைக்குமே கவுண்டர் டாப்பில் அந்த 2 சைடு வாலுக்கும் கிளாஸி ஃபினிஷிங் டைல்ஸ் ஒர்க்கு, வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸு, பேஸ் கேபினெட் ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த சைட்லேயும் கடப்பாக்கள் வச்சு வால் ஷெல்ஃபு, 2 லெவலில் RCC லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. இது டிவி யூனிட் பார்த்தோம்ல அதே கலர் காம்பினேஷனில் இங்கே பண்ணியிருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம், இது கிட்ஸ் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வாட்ரூஃப் கபோர்டு, லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. வெளிச்சத்துக்காக அங்கே ஒரு யூபிவிசி விண்டோஸ் 2 கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும். அது போக இங்கே ஒரு சிவில் ஒர்க்லேயே ஒரு டிவி யூனிட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. வால்லேயே சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹாலில் பார்த்த மாதிரி. அதுபோக சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் அங்கங்கே இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 6ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கே டைல்ஸ், வாலுக்கு சீலிங் வரைக்கும் இருக்கிற செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோஸ் இருக்குது. கீசர் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பாத்ரூம் டோரு, இப்போ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு எப்போ புக் பண்ணுறாங்களோ அப்போ தான் மாட்டி கொடுப்பாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மாட்டி கொடுத்துருவாங்க புக் பண்ணதுக்கப்புறம். இது செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம்ங்க. இதோட அளவு 10க்கு 10ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் சீலிங்கில் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. வாட்ரூஃப் கபோர்டு இங்கே சிங்கிள் யூனிட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் 4க்கு 6ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கே டைல்ஸ், வாலுக்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டைல்ஸ் சீலிங் வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. 3D பேட்டர்ன் டைல்ஸு. இந்த பெட்ரூம்லேயும் அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க.
இது போக இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் போர்ட்டிகோட ரைட் சைட்லேயே இருக்குது. இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு 3க்கு 6ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கிளாஸர் டைப்பில் இருக்குங்க. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க்கை லே பண்ணியிருக்காங்க 3D பேட்டர்னில். இந்த இடத்துல வந்து நம்ம வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்ட்டிஷன் ஒர்க் வால் பண்ணி அங்கே வந்து யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிரில்ஸ் வந்துடும். இது வந்து ஸ்டெப்ஸுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார் கேஸு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூர் பக்கத்தில் தான் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. 58 லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீட்டோட விலை. 2.25 சென்ட் இடம். சுற்றியுமே பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குது. நிறைய வீடுகள் நிறைஞ்சிருக்கு. நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன் இந்த ஏரியாவில் வந்துருச்சு. இபி ட்ரைனேஜ் எல்லாமே இருக்குங்க இந்த ஏரியாவில். ஸோ முன்னாடி போனீங்கன்னா சின்னதாக மளிகை கடை எல்லாம் இருக்குது. நீங்கள் நம்ம பார்த்த இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இந்த வீட்டை வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து பாருங்கள்.